மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா 1 லட்சமும், உயிரிழந்த குடும்பங்களுக்கு தலா 25 லட்சமும், ஒரு அரசு வேலையும் வழங்கிட வேண்டும், இம்மாவட்டங்களை தேசிய பேரிடர் மாவட்டமாக அறிவித்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புரட்சி பாரதம் கட்சி சார்பில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெஞ்சல் புயல் வரப்போகின்றது என்பது 10 நாட்களுக்கு முன்பே தெரிந்தும் மக்களை பாதுகாக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்தும், அலட்சியத்துடன் முன் அறிவிப்பின்றி சாத்தனூர் அணையை திறந்துவிட்ட நீர்வளத்துறை அதிகாரிகள், ஏனாதிமங்கலம் தடுப்பணையை திறக்காமல் இருந்த அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும். விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் பெஞ்சல் புயல் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா 1 லட்சமும், உயிரிழந்த குடும்பங்களுக்கு தலா 25 லட்சமும், ஒரு அரசு வேலையும் வழங்கிட வேண்டும். இம்மாவட்டங்களை தேசிய பேரிடர் மாவட்டமாக அறிவித்திட வேண்டும். அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும், பாதிக்கப்பட்ட வாடகை வீட்டில் குடியிருப்பவர்களுக்கும் தலா 5000 ரூபாய் உயர்த்தி வழங்கிட வேண்டும். தண்ணீர் புகுந்த வீடுகளுக்கு ரூபாய் 10,000 வழங்கிட வேண்டும். வீடு இடிந்த சேதாரம் அடைந்த வீடுகளை கண்டறிந்து அரசே பொறுப்பேற்று புதிய வீடுகளை கட்டித்தர ஆணை பிறப்பித்திட வேண்டும். விவசாய விளைநிலங்களுக்கு 1 ஏக்கருக்கு 15,000 ரூபாயும், ஆடு, மாடு, கோழி ஆகிய உயிரினங்களுக்கு ஏற்றவாறு உரிய தொகையை உயர்த்தி வழங்கியும், வெள்ளத்தால் சேதமடைந்த சாலைகளை போர்க்கால அடிப்படையில் சரி செய்யும் நிவாரணப் பணிகளை உடனடியாக செய்து கொடுத்திட வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விழுப்புரம் ஒருங்கிணைந்த மாவட்ட புரட்சி பாரதம் கட்சி சார்பில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடல் மைதானத்தில் புரட்சி பாரதம் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் மற்றும் விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர்.